இந்த வண்டியில் த்ராட்டில் பாடி க்ளீனிங் ஒர்க் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். வண்டி விடும்போதே கஸ்டமர் சொல்லிட்டு தான் போனார், முன்ன மாதிரி வண்டியில் பிக்கப் இல்லை, த்ராட்டில் பாடிலாம் க்ளீன் பண்ணி போட்டுருங்க, ஏர் ஃபில்டருமே சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. வேறு எதுவும் ப்ராப்ளம்னாலும் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு கஸ்டமரு. அதுக்காக தான் இந்த வண்டியில் நான் த்ராட்டில் பாடியை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். த்ராட்டில் பாடியில் ஏன் இவ்வளோ அழுக்கு சேருது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக ஃபில்டர் சேஞ்ச் பண்ணாமல் ஓட்டினீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் ஆகும். ஏர் ஃபில்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா டஸ்ட்டு வந்து இதில் தான் வந்து அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். இன்னொன்று, இதில் கரியாக வர்றதுக்கு காரணம் வந்து என்ஜின் ஆயில். என்ஜின் வந்து ஹாட் கண்டிஷனில் இருக்கும்போது எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். தண்ணி வந்து சூடாச்சுன்னா கொதிக்கிற மாதிரி தான் என்ஜின் ஆயில் வந்து கொதித்து கொஞ்சமாக எவாப்ரேட் ஆகும். எவாப்ரேட் ஆகி கேஸ் ஃபார்மில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பிசிவி வால்வு வழியாக என்ஜின்குள்ளே திரும்ப போய் பர்ன் ஆகும். அந்த எவாப்ரேட் ஆன கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த த்ராட்டில் பாடி வழியாக இன்லெட்டுக்கு போய் திரும்பவும் எரிஞ்சு எக்ஸாஸ்ட் வழியாக வெளியே போயிடும். இந்த மாதிரி நடக்கும்போது தான் அந்த ஆயில் வந்து த்ராட்டில் பாடியில் பட்டு இந்தளவுக்கு ரொம்ப கரியாகிறதுக்கு காரணம். இது நார்மலாக எல்லா வண்டியிலையுமே நடக்கிறது தான், ஆனால் ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். குவாலிட்டி கம்மியான இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படி இல்லை, கிரேடு வந்து நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப லோ கிரேடாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த எவாப்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வண்டியோட ஃபியூல் பம்பையுமே கழட்டி நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வண்டியோட ஃபியூல் பம்பில் பாருங்கள் டஸ்ட்டு அங்கங்கே இருக்குது. பர்ரு வந்து மெட்டல் பர்ரு ஏறி இருக்குது. இந்த மெட்டல் பர்ரு வந்து டீசல் வண்டியில் தான் வரும், ஆனால் இந்த வண்டி வந்து பெட்ரோல் வண்டி. பெட்ரோல் வண்டியில் எப்படி இந்தளவுக்கு மெட்டல் பர்ரு ஏறுதுன்னு தெரியல. இதில் பாருங்கள், உள்ளே அந்த கப்பு மாதிரி இருக்கிற காட்டுறேன், உள்ளே ஃபுல்லாக மண் மாதிரி இருக்குது பாருங்கள், கரியாக இருக்குது, சின்னதாக பிசுறு மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே மெட்டல் பர்ரு தான். டீசல் வண்டியில் வந்து டீசல் வந்து டேங்க்குக்கு ரிட்டன் ஆகும், என்ஜின்லேருந்து இன்ஜெக்டர் வழியாக வந்து ரிட்டன் ஆகும். ஆனால் இந்த பெட்ரோல் வண்டியில் இந்த மாதிரி ஆகாது. இந்த வண்டியோட டேங்க்கில் பாருங்கள், நான் உள்ளே செக் பண்ணுறேன், பர்ரு எதுவும் டேங்க்லையும் இருக்கா அப்படின்னு சொல்லி, ஏன்னா க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஆனால் உள்ளே அந்தளவுக்கு பர்ரு இல்லை. இது ஏன் அந்தளவுக்கு பர்ரு வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, என்னோடய கெஸ் படி இந்த டேங்க் வந்து வெல்டிங் அடிச்சுக்காங்க பாருங்கள். ரா மெட்டீரியல் அந்த பேனல் வந்து வெல்டு அடிக்கையில் ஸ்பாட் வெல்டிங் தான் அடிப்பாங்க. அந்த வெல்டிங் அடிக்கையில் வந்து ஸ்பாட்டர் க்ரியேட் ஆகும். அந்த இடத்துல பாருங்கள், அப்படியே வெல்டோட இதில் சைடில் வந்து அப்படியே பொறியாக தெரிச்ச மாதிரி இருக்கும். அந்த தெரிச்ச பர்ரு தான் வந்து ஃபியூவலில் சக் பண்ணும்போது வந்து அந்த பம்பில் ஃபில்டரில் மாட்டிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு மற்ற சோர்ஸே கிடையாது. பெட்ரோல் வண்டியில் பர்ரு உள்ளே இறங்குற அளவுக்கு சோர்ஸே கிடையாது. இதில் மண், டஸ்ட்டு அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம ஃபியூவல் ஃபில் பண்ணும்போது வந்து அந்த போர்ட்டு வழியாக உள்ளே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த ஃபியூவல் பம்பில் வர ஃபில்ட்ரு நான் இப்போது சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து புது பாட்டு கேட்டேன், பாட்டு வந்து கிடைக்கல. அதனால் இதே ஃபில்ட்ரு நான் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்ட்டு கிடச்சிது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு புது ஃபில்டரை யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ இதே ஃபில்டரை தான் நான் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறேன். டேங்க்கில் பர்ரு இந்தளவுக்கு சேர்றதுக்கு வேறு ரீசன் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்குவேன். பிக்கப்பே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஃபியூல் பம்பில் வர ஃபில்டரையுமே செக் பண்ணிக்கோங்க. இது பிளாக் ஆச்சு அப்படின்னாலும் ஃபியூவல் ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகும்.